ஐஸ்வர்யாவ தப்பு தப்பா பேசிட்டு இருக்காரு கௌதம். மகாக்கு கோவம் வந்துருது. யார தப்பா பேசியிருக்கே? எங்க அக்காவையா? எங்க அக்கா பணத்துக்கு ஆசைப்படுவா, பொறாமப்படுவா, எல்லாமே பண்ணுவா. ஆனா எங்க அக்கா தப்பானவ கிடையாது. என்ன தைரியம் தான் எங்க அக்காவ நீ தப்பா பேசுவன்னு சொல்லிட்டு கௌதம அடிக்கிறதுக்காக போயிடுறாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "மகா அடிக்காத வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "யார பார்த்து தப்பானவன்னு சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே ஐஸ்வர்யா மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. இந்த குழந்தைக்கு யாரு காரணம் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, கௌதம் தான் காரணம்ன்றாங்க. "நான் காரணம் கிடையாது. இந்த குழந்தைக்கு நான் அப்பா கிடையாது. நின்னு பேசிட்டு இருந்தான் பாரு, அவன் தான் இதுக்கு அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி தப்பா பேசிறாரு. மகாவுக்கு பயங்கர கோவம் வந்துருது. யார பார்த்து தப்பா பேசிட்டு இருக்க? எங்க அக்காவோட ஒழுக்கத்த பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? நீ ஒழுக்கமானவனான்னு சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தன பொண்ணுங்கள ஏமாத்தி நீ இந்த மாரி பண்ணியிருப்பன்னு எனக்கு தெரியாதா? லிஸ்ட் சொல்லவா உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மகா ரொம்ப கொந்தளிக்கிறாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நமக்காக அக்கா வந்து இவ்ளோ சப்போர்ட் பண்ணி பேசுறாளே! நம்ம அவளுக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணிட்டோமே! அவ ரொம்ப நல்லவ. நான் தான் தப்பானவ. இனிமே அவள புரிஞ்சுகிட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குழந்தை வந்து கௌதம்து தான். என்னால நிரூபிக்க முடியும். நான் எல்லா டெஸ்ட்டுமே எடுப்பேன். ஆனா, அதுக்கு நீ தயாரா இருக்கியா கௌதம்? அப்படின்னு சொல்றாங்க. கௌதமால பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே பேச முடியல. ஒரு மாரி பயந்துட்டே நிக்கிறாரு. அங்க சித்ராதேவி ரொம்ப ஷாக் ஆனவங்க பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே பண்ணல. "என்ன கௌதம் பண்ணி வச்சிருக்க இப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு. "அறிவே இல்லையாடா உனக்கு? எப்ப பாரு சொதப்பிட்டே தான்டா இருப்பியா? நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா? உன் வாழ்க்கையில முன்னேறணும்னு எண்ணமே கிடையாதா? சொத்து, நல்ல பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு அவசியம் கிடையாது. இந்த ஐஸ்வர்யா தான் கடைசி வரைக்கும் கட்டிட்டு அழ போறியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சித்ராதேவி பேசிட்டே இருக்காங்க. தாத்தா வந்துடுறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ரொம்ப நல்ல பொண்ணு தான் எனக்கு தெரியும்.